வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனு சூடான சாதமும் வெண்டைக்காய், பாசிப்பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், மிளகாப்பொடிலாம் போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். சாதத்துக்கு தொட்டுக்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கூட வாழைக்காய் வறுவலுக்கு பட்டை வத்தல், பொரிகடலை, சோம்பு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி இந்த மசால் பண்ணி வச்சு பண்ணியிருக்கேன். வறுவல் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியல் பொரிச்சிருக்கோம், வதக்கியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கூட முருங்கைக்கீரையில் கூழ் வத்தல் பண்ணேன். முருங்கைக்கீரை பொடியை முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு ரெசிபி ஒரு நாள் போடுறேன். இப்போ இன்றைக்கி சாம்பார் அந்த கூட்டுக்கும், வெண்டைக்காய் கூட்டுக்கும், வாழைக்காய் வறுவலுக்கும் இந்த கூழ் வத்தல், வீட்டில் உர ஊற்றின தயிர், கூட பழம், டெய்லி ஏதாவது ஒரு பழம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த வெண்டைக்காய் பருப்பு கூட்டு போட்டு வத்தல் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். வேறு எந்த குழம்பும் தேவையில்லை. கூட வாழைக்காய் வறுவலும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பதில் ஒரு வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் ஊற்றி போட்டு அதை தண்ணியை காலையில் குடிச்சிங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. மித்த கூட்டு இருந்தாலும் இதை சப்பாத்தி, தோசைக்கு எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். சுகருக்கு ரொம்ப நல்லது. காய்கறி டெய்லி சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை பாருங்கள். டெய்லி காய்கறி சேர்த்துக்கோங்க.